ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டை பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு இதுக்குள்ளே விட்டுட்டேன். ஆடை எங்கே இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த இங்கே இருக்கு பாருங்க. இது கருப்பு ஆட்டுக்குட்டி. சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியாது, தூரத்துலேருந்து பார்த்தேன். ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து கத்திகிட்டே இருந்துச்சு, மேயாமன்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டி வச்சுருந்தேன். ஸோ ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா வந்து பழகிடுச்சு, எங்கே மேயன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் பக்கத்தில் நின்று அவுத்துவிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாடி பார்த்தீங்கன்னா நல்லா பழகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அது போன வாரம் வாங்கினது. அது பார்த்தீங்கன்னா வந்து கெடாய். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவுத்துவிட்டா தொந்தரவு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால் இந்த அங்கேயே கட்டி வச்சிட்டேன் மரத்துலேயே. ஸோ மரத்தை சுற்றிக்கிற எல்லா பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அது நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கு. இன்னொரு குட்டி இருக்கு பாருங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வருங்க. இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா இன்னும் கண்ட்ரோலே பண்ண முடியல. இது பார்த்தீங்கன்னா அவுத்துவிட்டா பார்த்தீங்கன்னா வந்து நேராக பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு கட்டுத்தாரைக்கு ஓடி போயிடுது, இங்கே எதுவுமே சாப்பிடாம. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது கட்டி வச்சுருக்கேன். இன்னும் 2-3 நாள் ஆகுன்னு நினைக்கிறேன் இங்கே பழகிறதுக்கு. இந்த ஒரு செடியவே பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக தின்னு மொட்டை அடிச்சிருச்சு. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயின் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் அடிக்கிற நேரத்தில் எறும்புப்புளி போடுற மேலே போட்டுடலான்ட்டுக்கிறேன். அது போட்டுவிட்டால் பார்த்தீங்கன்னா வெயிலில் அடித்தோன்னே அது உடம்புல இருக்கிற எல்லா பெயினும் பார்த்தீங்கன்னா செத்துடும். சிலது பார்த்தீங்கன்னா அது ஓடி போயிடும். இதுக்கு இருக்குது, அப்புறம் அந்த மீதி 2 ஆட்டுக்குமே இருக்குது. ஸோ சந்தையிலேருந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆடுக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஏதோ ஒரு பெயின் வந்து ஒட்டி அதை அப்படியே குட்டி விட்டு பரவிடுச்சு. ஆடு இங்கே அவுத்துட்ருக்க மசாப்புல் திங்காதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இது திங்க மாட்டேங்குது. இங்கே வருங்க, அவுத்துவிட்டா பார்த்தீங்கன்னா இந்த மசாப்புல் திங்காமல், அதாவது இந்த மாடு திங்கிற பில்லுக்கு பார்த்தீங்களா பச்சை பச்சைன்னு இதை திங்காமல் அது கீழே இருக்கிற இந்த சாதா புல்லை தான் கடிச்சிட்டுருக்கு. ஆனால் கட்டி வச்சா பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஃப்ரீயாக திங்க முடியாதுங்க காட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மசாப்பில் திங்குது. அந்த ஆடை பாருங்கள், அது கட்டி வச்சிட்டேன். ஸோ அதனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மசாப்பில் திங்குது. அவுத்துட்டா பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாதாரண ஆடு திங்க இந்த பூட்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதை மட்டும் தான் சாப்பிடும். ஆனால் அதை அவுத்துட்டா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்டுக்குட்டிகளாக தொந்தரவு பண்ணுறங்காட்டி அதை அங்கேயே கட்டி வச்சிட்டேன். இது வளர்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது எங்கேயாச்சும் ஓடி போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கூடவே நின்றுக்கிறேன். இது வந்து 2வது நாள் தான் ஆச்சு. ஸோ இன்னொரு 4 நாள், இன்னொரு 2-3 நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட்டால் பார்த்தீங்கன்னா அதோட தனியாக மேய்ஞ்சிக்கும். மேய்ஞ்சிட்டு அதே பார்த்தீங்கன்னா வந்து படுத்துக்கும் தண்ணி குடிச்சிட்டு. அந்த ஆடு பார்த்தீங்கன்னா பழகிடுச்சு. அந்த 2 பார்த்தீங்கன்னா இந்த 2வது நாள் கட்டி இன்னும் பழகலை. கூடிய சீக்கிரம் இது பழகிடும். இந்த வருங்க.